எல்லாருக்கும் வணக்கம். நான் உங்கள் டாக்டர் ரமேஷ் பேசுகிறேன். இந்த வாட்டி நம்ம பேச போகிற டாபிக் ரொம்ப சிம்பிள் டாபிக், பட் ரொம்ப ரொம்ப முக்கியமான டாபிக். அதுதான் டிப்ரெஷன். டிப்ரெஷன் வந்து எல்லாருக்கும் இருக்குங்க. ஸ்கூல் போகிற சில்ட்ரன்ஸ்க்கும் இருக்குது, காலேஜ் போகிற டீனேஜர்ஸ்க்கும் இருக்குது, ஆஃபீஸ் போகிறவங்களுக்கும் இருக்குது, வீட்டில் இருக்க ஹவுஸ் ஒய்ஃப்க்கும் இருக்குது. ஆனால் டிப்ரெஷன் இல்லாத யாருன்னா பிறந்த குழந்தைய தவிர்த்து எல்லாருக்கும் இருக்குது. பட் யாருக்கு மெடிசின் தேவை, யாருக்கு ட்ரீட்மெண்ட் தேவை பற்றி நம்ம இந்த வீடியோவில் பார்ப்போம். டிப்ரெஷனில் வந்து 2 டைப் இருக்குது. மைனர் டிப்ரெஷன், மேஜர் டிப்ரெஷன். இப்போ மைனர் டிப்ரெஷனோட சிம்டம்ஸ் பற்றி இப்போ பார்க்க போகிறோம். இப்போ டிப்ரெஷன் வந்து எப்படி என்னென்ன சிம்டம்ஸ் இருக்குன்னா, தூக்கமின்மை, லேக் ஆஃப் ஸ்லீப்னு சொல்லுவோம். அப்புறம் வந்து தொடர்ந்து சோகம் இருந்தால் அதுவும் டிப்ரெஷன் தான். பட்டு நம்ம வந்து இப்போ இருக்க ஜென்ரேஷன் வந்து செல்ஃபோன் கையில் வச்சுட்டு நைட்டு படுத்துட்டு தூங்காமல் லேட்டாக தூங்குறாங்க. அது வந்து டிப்ரெஷன் கிடையாதுங்க. அது டிப்ரெஷனில் வராது. தூங்க போயும் எதையோ நினச்சி அழுதுட்டு ஏதோ இழந்த மாதிரி ஒரு ஃபீலிங்ஸ், அந்த மாதிரி இருக்கவங்க தான் டிப்ரெஷன். அவங்களுக்கு தான் கவுன்சிலிங் கட்டாயம் தேவை. அப்புறம் வந்து லோ மோடுன்னு சொல்லுவாங்க. லோ மோடுனா குழந்தைங்களுக்கு பார்த்தீங்கன்னா யார் கூடயும் பேசாதுங்க, விளையாட போக மாட்டாங்க, படிப்பில் இன்ட்ரெஸ்ட் இருக்காது, ஸ்கூலுக்கு போக அடம் பிடிப்பாங்க. இந்த மாதிரி குழந்தைங்களுக்கு அறிகுறி இருந்தால் அது வந்து டிப்ரெஷனோட சிம்டம்ஸ் தான். நார்மலாக வந்து எப்படி குழந்தைங்க இருப்பாங்கன்னா, நார்மலாக அவங்க ஃப்ரெண்ட்ஸோட மிங்கிள் ஆக மாட்டாங்க, வீட்டில் இருக்கவங்களையும் கலகலப்பாக பேச மாட்டாங்க. இப்படிலாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா அது வந்து டிப்ரெஷன்ஸோட ஆரம்ப சிம்டம்ஸ் தான். அதை நம்ம வந்து ட்ரீட் பண்ணி தான் ஆகணும். பெரியவங்களுக்கு என்னன்னா ஹோப்லெஸ்னஸ், கான்சென்ட்ரேஷன், லேக் ஆஃப் கான்சென்ட்ரேஷன். ஹோப்லெஸ்னஸ்னால் தன்னம்பிக்கையே இருக்காது. எதை செஞ்சாலும் தன்னம்பிக்கை இல்லாமல் செய்வாங்க. எதுலையுமே கவனக்குறைவாக இருப்பாங்க. இப்படி இருந்தாலே அது வந்து பெரியவங்களுக்கு, அடல்ட்டுக்கு வந்து அது டிப்ரெஷனோட ஒரு அறிகுறி தான். முன்னாடி நம்ம சொன்ன மாதிரி தூக்கம் வந்து தூக்க குறைவுனாலும் டிப்ரெஷன் தான். சில பேருக்கு வந்து தூங்கிட்டே இருப்பாங்க, சாப்பிட மாட்டாங்க, தூங்கிட்டே இருக்காங்க அப்படின்னு சொல்லுவாங்க வீட்டில் உள்ளவங்க. அதுவும் வந்து டிப்ரெஷனோட அறிகுறி தான். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா டிப்ரெஷனில் டென்ஷன் ஆகுது, ஒரு மாதிரி டிப்ரெஷன் ஆகும்போது நிறைய சாப்பிடணும்னு தோணுது அப்படின்னு சொல்லுவாங்க சில பேர். சில பேர் டிப்ரெஷனில் வந்து எனக்கு சாப்பிடவே தோணல, பசி எடுக்கல, ஒரு மாதிரி சோகமாகவே இருக்குது, அழுகணும் போலயே இருக்குது அப்படின்றதும் டிப்ரெஷன் தான். அதாவது இப்போ வந்து ரொம்ப லவ் பண்ணுறாங்க, ரொம்ப அஃபெக்ஷனேட்டாக இருக்காங்க, அவங்க பிரிஞ்சு போயிட்டாங்க, இல்லாட்டி ரொம்ப லவ் பண்ண பேரண்ட்ஸ் இறந்துட்டாங்க. அவங்களுக்கு வந்து ஒரு 2 வீக்ஸ்க்கு வந்து இங்கே பார்த்தேன், அங்கே பார்த்தேன், அவங்க இங்கே இருக்க மாதிரி ஒரு உருவம் தெரியுது, அவங்க எங்கிட்ட பேசுகிற மாதிரி சவுண்ட் கேட்குது. இது வந்து டிப்ரெஷன் நம்ம எடுத்துக்க கூடாது. இது 2 வீக்ஸ் மேலே கண்டினியூ ஆச்சுன்னா அது டிப்ரெஷன் தாங்க. இதெல்லாம் வந்து மைனர் டிப்ரெஷனுங்க. மேஜர் டிப்ரெஷனை பற்றி நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். தேங்க்யூ.